வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் கல்லீரல் மற்றும் கோப சக்தி பற்றி. கோபம் எங்கே இருந்து வருகிறது தெரியுமா? அது வெறும் மனதில் மட்டுமல்ல. கோபம், சினம், மன அழுத்தம் ஆகியவை கல்லீரல் மீது நேரடி தாக்கம் செலுத்துகின்றன. கல்லீரல் நம்மளுடைய உடலின் உணர்ச்சிகளை சேமிக்கும் முக்கிய மையமாகும். ஆன்மீக பார்வையில் பார்க்கும்போது யோக சாஸ்திரம் மற்றும் சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்லீரல் கோபத்தின் வாசஸ்தலம். அதிகமான கோபம் கல்லீரலின் சக்தி சமநிலையை குலைக்கும். கல்லீரல் சுத்தமாகவும் சமநிலையிலும் இருந்தால் மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மன்னிப்பு, கருணை, பொறுமை போன்றவை கல்லீரலின் சக்தியை தூய்மையாக்கும். சிலர் உண்ணும் முன் கோபப்படுவார்கள். அது உணவின் சக்தியையும் பாதிக்கும். அறிவியல் விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல் உடலின் விசாலமான ஃபில்டர். அது நச்சுக்களை வடிகட்டி பித்த சாறு உற்பத்தி செய்கிறது. கோபத்தின் போது அட்ரினலின் மற்றும் கார்டிசால் அதிகரிக்கும். கல்லீரல் மேல் அழுத்தம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக நம்ம யார் மேலேயாவது கோபம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நீண்ட கோபம் ஃபேட்டி லிவர்ஸை உண்டு பண்ணும். ஃபேட்டி லிவர், அசிடிட்டி, டைஜஷன் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தேக்கி வைக்கிற நீண்ட நாள் கோபம். ஸோ அதனால் மன அமைதியோடு இருக்கும்போது கல்லீரல் நச்சுக்களை சீராக சுத்தம் செய்யும். இரத்த ஓட்டம் மேம்படும். அதனால் நம்ம எந்த ஆன்மீக நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்ந்த சுவாசம், அதாவது பிராணாயாமா என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சுவாசம் பண்ணும் பொழுது, கோபம் வரும் பொழுது 3 ஆழ்ந்த மூச்சு எடுக்கும் பொழுது அந்த கோபம் குறைந்துவிடும். அப்புறம் பச்சை நிற உணவு, கீரை அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது கல்லீரல் சுத்தமாகும். அதே மாதிரி ஒரு மன்னிப்பு மந்திரம் கூட சொல்லலாம். நான் மன்னிக்கிறேன், நான் விடுவிக்கிறேன் என்று மனதில் தினமும் சொல்லுங்கள். யார் மேலேயாவது கோபம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நினச்சி இந்த மாதிரி நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கல்லீரல் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பித்தம் அதிகமான நேரத்தில் குளிர்ச்சி தரும் உணவுகளான மோர், வெள்ளரிக்காய், தேங்காய் நீர் போன்றவை எடுத்துக்கொள்ளலாம். கோபம் அடக்கப்பட வேண்டியதல்ல, புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. கல்லீரலின் சக்தியை சமநிலைப்படுத்தினால் கோபம் தானாகவே மாறும். கல்லீரல் சுத்தமாக இருந்தால் மனமும் சுத்தமாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு தகவலோடு நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்.